கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து கடந்த 3 மாதங்கள் முழுவதுமாய் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை 4வது மாதத்தை காணும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த வருடத்தில் துவக்கத்தை கண்ட அநேகர் இந்த மாதத்தினுடைய முதல் நாளை காண முடியாதபடிக்கு எத்தனையோ பேர் மரணங்கள், எத்தனையோ விதமான பலவீனங்கள், எத்தனையோ பேர் நம்ம பார்த்தவங்களை இழந்திருக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய பெரிய கிருபை நிமித்தமாய், இரக்கங்களின் நிமித்தமாய் நம்மளை ஜீவனோடு கூட இந்த புதிய மாதத்தை காணும்படியாய் தேவன் பாராட்டின அந்த பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை ஏசாயா 41 அதிகாரம் 14 வசனம் இப்படி சொல்லுகிறது: யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த நாளிலே நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஒருவேளை இந்த 3 மாதங்கள் முழுவதுமாய் ஒருவேளை நம்ம மனுஷங்களை நம்பி இருக்கலாம். என் கூட இவங்க இருக்கிறாங்க, என் கூட என் நண்பர்கள் இருக்கிறாங்க, என் கூட உறவுகள் இருக்கிறாங்க என்று சொல்லி அவங்க எனக்கு துணையாக இருக்கிறாங்க, அவங்க என் கூட துணையாக இருப்பாங்க என்று சொல்லி ஒருவேளை நம்ம மனுஷங்களை நம்பிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். மனுஷங்களுடைய அன்பு, மனுஷங்களுடைய துணை ஒரு நாள் மாறி போகும், அது ஒரு நாள் விட்டு போகும். ஆனால் நம்மளை உண்டாக்கினவரும் உருவாக்கினவரும் இந்த நாள் வரைக்கும் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, வேதத்தில் பார்க்கிறோம், யாக்கோபு ஒன்றுமே இல்லாதபடிக்கு வெறும் கையோடு கூட வெறும் கோலோடு கூட போன யாக்கோபுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்று சொல்லி யாக்கோபுக்கு வெறும் கையோடு கூட வெறுமையான சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்த நேரத்திலும் கூட, அவன் போன இடத்துல அவனை ஏமாற்றின நேரத்திலும் கூட கர்த்தர் ஒருவரே துணையாக இருந்து எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து அவர் வரும் பொழுது இதோ வெறும் கையோடு கூட வெறும் கோலோடு கூட போன யாக்கோபுக்கு தேவன் 2 பரிவாரங்களின் ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதபடிக்கு அவர் துணையாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சி, அவர் யாக்கோபு ஒரே மனுஷனாக போனாலும் வரும் பொழுது தேவன் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட 2 பரிவாரங்களின் ஆசீர்வாதங்களோடு கூட அவர் திரும்பி வர செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்த 3 மாதத்தில் வெறுமையான சூழ்நிலை இருந்திருக்கலாம், ஏமாற்றப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அன்னைக்கு ஆபிரகாமோடு கூட இருந்த கர்த்தர், ஈசாக்கு யாக்கோபோடு இருந்த கர்த்தர், அவங்களுக்கெல்லாம் துணையாக இருந்தவர் இந்த நாளில் இந்த மாதத்தில் அவர் நம்மளோடு கூட துணையாக இருக்க வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, அவர் சொல்லுகிற காரியம், பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த மாதத்தில் ஒருவேளை நம்மளோட சூழ்நிலைகளை குறித்து பயப்படலாம், நம்மளோட குடும்ப காரியங்களை குறித்து, நம்மளுடைய தேவைகளை குறித்து நம்ம பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அவர் இஸ்ரவேலின் தேவன் நமக்கு இந்த நாளிலே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் தேவனுடைய கரம், நம்மளை ஆளுகை செய்கிற கரம், பாதுகாக்கிற கரம், அற்புதம் செய்கிற கரம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் துணையாய் நிற்க போகிறார். இந்த நாளில் அர்ப்பணித்தவர்களாய், இதோ எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறேன் அன்பு தெய்வமே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீர் துணையாக இருக்க போகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுதுமாய் பாதுகாத்து கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, இதோ ஆசீர்வதிங்க, குடும்பத்தின் தேவைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சரீரத்தில் சுக பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எந்த காரியத்துக்காய் பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் நீரே துணையாயிருங்க, பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.